சத்யவதி, ஏய் என்னடி சத்தம் அது? அம்மா, மேலதாமா சத்தம் கேட்டுட்டு இருக்க. சரி சரி வா, மேல போய் பார்க்கலாம். யாரோ வராங்க. நீ அடி, நீ அடி. துளசின்னு தெரிஞ்சா நம்ம மாட்டிப்போம். நம்மளே 2 அடி அடிப்போம். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு திருட வந்திருப்பேன். டேய் டேய், யாரு அது? ஐயோ ஐயோ, அம்மா பாத்தீங்களா, நம்ம வீட்லயே திருட வந்திருக்கான். எவ்வளவு திமிரு இருந்தா கமிஷனர் வீட்டுக்கு திருட வந்திருப்பான். இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இருங்க தம்பி, நானும் 4 சாத்து சாத்துறேன். ஏண்டா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்ல திருட வந்திருப்பேன்? உன்னை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. திருடுவியா? யார் வீட்டு வந்து திருட பாக்குற? உன்னை மாட்டிக்கிட்டா. ஏய் இருடி, போதும் போதும்டி. இது பாரு, முதல்ல அவன் முகத்தை காட்டு. பெட்ஷீட் எடு முதல்ல. பண்றது பாருங்க. ஏய் லக்ஷ்மி, நீ எங்கடி இங்க? ஐயோ லக்ஷ்மி, நீயா? அது தெரியாம நான் கூட அடிச்சிட்டேன். சாரி லக்ஷ்மி. ஏ லக்ஷ்மி, என்னடி ஆச்சு? சொல்லு. சொல்லுடி. சொல்லு, என்ன நடந்துச்சு? ஐயோ லக்ஷ்மி, என்னடி ஆச்சு உனக்கு? சொல்லுடி. என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ அம்மா, அவன் திருடன்னு சத்தம் போட்டு மேல வந்திருக்கான். பார்த்த உடனே திருட இவ மேல துணிய போட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அப்படிதானே லட்சுமி? சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்லு லக்ஷ்மி. என்னடி? பாவம் திருடனை பார்த்துட்டு பயந்துட்டா போல. ஏய் சத்யவதி, முதல்ல இவளை கூட்டிட்டு போ. போ வா, பாத்து வா. வா பாத்து போ. ஆமா, நீ இங்க என்ன பண்ற? நானும் திருட சத்தம் கேட்டுதாம்மா வந்தேன். சரி சரி, போய் தூங்கு. நீங்க போங்கம்மா. நான் இங்க திருட எங்கேயாச்சும் இருக்கானான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்தேன். சரிடா, பார்த்து பத்திரம். அவன் ஏதாவது கத்தி வச்சிருக்க போறான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போங்க. கீழே இறங்க. பாத்து 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 மெதுவா. ஏய் லூசு, இதுக்குதான் கண்ட நேரத்துல மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. பாத்தியா லக்ஷ்மி எப்படி மோப்பம் முடிச்சிட்டு வந்துட்டான்னு? அதுதான் வந்ததுக்கு நல்லா விருந்து வச்சு அமிச்சாச்சுல அந்த கனகலட்சுமிக்கு. அப்புறம் என்ன? ஆமா துளசி, நீ அடிச்ச அடியில அவளால 2 நாளைக்கு வாயவே திறக்க முடியாது. இனி எல்லாம் செய்கையில தான். பின்ன இந்த துளசி கிட்ட வச்சுக்கிட்டா அப்படிதான் நடக்கும். சரி சரி வா, உன்னை நான் பத்திரமா வீட்டுல விட்டுறேன்.
ஏய் இந்திரா எந்திரா. போட்டேனா இந்திரா எந்திரின்றல. எந்திரிங்கிற இவனை பிடி. ஏய் வாடா. சார், பார்த்திபன், இந்த செம்மர கடத்தல் கேஸ்ல இவன் தான் முக்கியமான குற்றவாளிங்கிறதுனால இன்னைக்கு கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபுல் செக்அப் முடிச்சிட்டு நேரா கோர்ட்டுக்கு கூட்டு வந்துருங்க. ஓகே சார். ம். எனக்கு கலெக்டர் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் நேரா கோர்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே சார். Okay. நான் பாத்துக்கிறேன் சார். ம், கேர்ஃபுல். யோ சார். அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. சரி, சார். வாடா. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? சவுண்ட் விட்டுட்டே இருக்க. கொஞ்சம் அமைதியா இருண்ணே. இல்ல வாயெல்லாம் உடைச்சிடுவேன். இதுக்கே சார் இப்படி கோச்சுக்கிறீங்க? நைட்டு சாப்பிட்டது ஒத்துக்கல சார், அதான் வாமிட் வர மாதிரி இருக்கு. இது வேறையா? ஓசில கிடைச்சதுன்னு ஓவரா சாப்பிட்டுருவேன். ராஜேஷ், வண்டி ஓரம் கட்டு. சரி சார். இறங்கு, சீக்கிரமா வா. இறங்குடா. ஏய், எந்திரி எந்திர. இந்த வாஷ் பண்ணிட்டு ஏறு. அவனை உயிரோட பிடிக்கணும். வாங்க வாங்க. எங்க சார் போனா? இந்த பக்கம் போனா தெரியல. நீ அந்த பக்கம் போ. ஓகே சார். நீ அப்படி போ. சரி சார். சார் சுத்தி தேடி பார்த்துட்டே சார், எங்க ஆளை காணோம் சார். சார், எங்க அவன்? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், காணும் சார். எங்க ஓடி ஒளிஞ்சான் தெரியலையே. நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி வாங்க பார்க்கலாம்.
சொல்லுடி. ஆமா ஆமா, நானும் ஸ்வேதாவும் தான் வந்திருக்கோம். இப்போ ஓரளவுக்கு வண்டி ஓட்ட கத்துக்கிட்டா. இப்பதான் தனியா ரவுண்டு போயிருக்கா. சரிடி, நான் அப்புறமா கால் பண்றேன். அம்மா, ஒரு ஃபோன் பண்ணணும். உங்க போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அதுக்கு என்ன, இந்தாங்க பேசிட்டு கொடுங்க. ரொம்ப நன்றிம்மா. ஏன் தள்ளி போய் நின்னு பேசுறான்? ஏய், என்ன கோர்ட்டுக்கு கொண்டு போற வழியில அந்த பார்த்திபங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன்டா. அவுட்டர்ல இருக்கிற பைபாஸ் ரோட்டுக்கு உடனே நீங்க கார் எடுத்துட்டு வந்துருங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் நான் போலீஸ்ல மாட்டவே கூடாது. சீக்கிரமா வாங்கடா. அட பாவி, என் அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததும் இல்லாம என் போனையே வாங்கி தகவலையா சொல்ற? இப்ப இருக்குடி உனக்கு. அம்மா, இந்தாங்கம்மா உங்க போனு. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ அண்ணே, என்ன உங்க நெத்தில இவ்ளோ ரத்தம் வருது? என்னாச்சு? என்னம்மா? என்னது ரத்தம் வருதா? சரி சரி பரவாயில்ல, நான் ஒரு நர்ஸு தான். என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அதை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். இருக்கட்டுமா, பரவாயில்ல, விடுமா, நான் பாத்துக்கறேம்மா. ஐயோ அதெல்லாம் முடியாது. ரத்தம் ரொம்ப போயிடுச்சுன்னா அப்புறம் மயங்கி விழுந்துருவீங்க. இருங்க, நான் அதோ வந்துடுறேன். என்ன பண்ற? சுமாரு கண்டறியுது. துளசி, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி பண்ணிட்டு இருக்க? யாரடி இவன்? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல உன் துப்பட்டாவை கட்டு, இவன் காலை கட்டு. சீக்கிரம் கட்டுறி. புடிடி இவனை. ஸ்வேதா, இவனை பத்திரமா பாத்துக்கோ. நான் அப்பாக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோண்ணே. துளசி, துளசி. பார்த்திபா எங்க இருக்க? அப்பா ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், நான் அப்புறமா பேசட்டுமா? ஐயோ பார்த்திபா, நீ என்ன முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன யோசிக்கிற பார்த்திபா? உன்கிட்ட இருந்து தப்பிச்சு போனால அந்த கைதி, அவனை நான் புடிச்சு வச்சிருக்கேன். நீ சீக்கிரமா வா, அவனை புடிச்சிட்டு போ. டேய் துளசி, என்ன சொல்ற நீ? கைதியை நீ பிடிச்சு வச்சிருக்கியா? இப்ப நீ எங்க இருக்க? என்ன சொல்றமா? ஐயோ பார்த்திபா, நீ ஒன்னும் பதறாத. பின்ன பதறாம என்ன? அவன் ரொம்ப மோசமானவமா. ஆக்சுவலி இப்போ நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. நீ சீக்கிரமா நம்ம அவுட்டர் ஏரியா பக்கத்துல இருக்கிற கிரவுண்டுக்கு வா. மத்ததெல்லாம் நான் நேர்ல உன்கிட்ட சொல்றேன். சீக்கிரமா வா. சரி, நான் உடனே வரேன். நீ அங்கே இரு. பத்திரம்ண்ணே, வண்டியில இருங்க. ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் இந்த கருப்பையாதான் செம்மர கடத்தலில் ஈடுபட்டுள்ளார் என்பது நிரூபணமாகிறது.
எனவே குற்றவாளியை 15 நாட்கள் பலத்த போலீஸ் காவலில் வைக்குமாறு இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இது போன்ற குற்றவாளியை எந்தவித அச்சமின்றி தனது சமயோஜித புத்தியினால் பிடித்துக் கொடுத்த துளசியை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. மேலும் அரசாங்க சாட்சியான துளசிக்கு போலீஸ் தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இங்க பாரு, என்கிட்ட நடிச்சு என்னை ஏமாத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை கண்ட தொண்டமா வெட்டி போடல, வெளியில வராமையா போயிருவேன். வருவல்ல, அப்ப பாத்துக்கிறேன். ஏண்டா ஐயா முன்னாடி இவ்வளவு துமுறா பேசுற? சும்மா விட மாட்டேன். என்னையா போலீஸ்ல புடிச்சு கொடுத்த? இருடி, இருக்குனக்கு. அரசாங்க சாட்சியான துளசிக்கு 15 நாட்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. ஆமா துளசி, நீ ஏமா அந்த இடத்துக்கு போன? அதுவா மாமா, என் ஃப்ரெண்டு ஸ்வேதாக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கதான். அங்கதான் ஆள் நடமாட்டமே இருக்காது, ஃப்ரீயா கத்து கொடுக்கலாம், எந்த இடைஞ்சலும் இருக்காது. அவளும் எந்த பயமும் இல்லாம சீக்கிரம் கத்துக்குவால, அதான். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் தைரியம் ஜாஸ்திமா. வெரி குட். அப்படிதான் ஒரு பொண்ணு தைரியமா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். துளசி அப்படியே உங்களை மாதிரி மாமா. சார், துளசி அந்த கைதியை பிடிச்சு கொடுத்த கேஸ்ல முக்கியமான சைன் ஒன்னு போடணும். இவங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் சார். துளசி, அவங்க கூட போய் அவங்க சொல்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருமா? சரிங்க மாமா. தேங்க்யூ சார். வாங்க. சரி பார்த்திபா, துளசிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஜட்ஜு சொல்லியிருக்காரு இல்லையா? நான் துளசிய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல மாமா, பரவாயில்ல, துளசியை நானே பாத்துக்கிறேன். பார்த்திபா, நான் துளசிய பாதுகாப்புக்கு மட்டும் என் வீட்டுக்கு கூப்பிடல, அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு.